விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்துராயன்குப்பத்தில் ஆபத்தை உணராமல் கடல் சறுக்கு விளையாட்டானது விளையாடப்பட்டு வருகிறது என்று ஒரு தகவல் கிடைத்துள்ளது. பெங்கல் புயல் எதிரொலியாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சர்பிங் என்று சொல்லப்படுகின்ற கடல் சறுக்கு விளையாட்டை விளையாடி வருகிறார்கள். ஆபத்தை சற்றும் உணராமல் தற்போது இந்த விளையாட்டு விளையாடப்பட்டு வருவது பல்வேறு மக்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கலிஃபத்துல்லா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலிஃபத்துல்லா, உங்களுடைய கூடுதல் பெறுகிறார். வணக்கம் பவித்ரா. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ள நிலையில் இன்று புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து 10க்கும் மேல் கடல் அலை எழும்பி கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மேலும் காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக மழை தொடர்ந்து விட்டு பெய்து வருகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என இடத்தில் பெங்கல் புயல் என இடம்பெயர்பட்டுள்ளது. புயலின் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வருகின்ற ஆபத்தை உண்ணாடாமல் தந்திராயன்குப்பம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி ஆனந்த குளிர்விக்கும் கடல் சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.